ஹலோ ஒன்பிஸ். நிலவுக்கு என்னடி என் மேல் கோபம். நிலா அப்படிங்கிற அந்த ஹீரோயினோட கேரக்டரோட நேம். ஸோ அந்த நிலா அப்படிங்கிற பொண்ணுக்கு இருக்கிற கோபம் அண்ட் அதில் இருக்கக்கூடிய காதல், அதை நோக்கி தான் இந்த படம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஒரு புது ஹீரோ, இது வரைக்கும் ஒரு டாக்டர் கேரக்டர்ல பார்த்துருந்த பொண்ணு இப்போ ஒரு ஹீரோயின், மலையாளத்துல வந்த ஒரு ஆக்டர், இதுல காமெடியன். ஸோ எல்லாமே நமக்கு புதுசா இருக்கும் இந்த படத்துல. ஈவன் ஒரு யூஸ்வல் நார்மல் லவ் ஸ்டோரி தாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் கதையவே ஸ்டார்ட் பண்றாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாங். ஈவன் சில இடங்கள்ல வந்துட்டு இந்த சாங்ஸ் இந்த இடத்துல தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம யூடியூப்ல கேட்டு இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அந்த சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டா போனதுனால அந்த இடத்துல அந்த சாங் கொஞ்சம் லேகா தெரியுற மாதிரி இருந்தா கூட நமக்கு அந்த சாங் பிடிச்சிருக்கிறதுனால ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்னு நமக்கு மைண்ட் செட் பண்ணிக்கிறது. பிரியங்கா மோகனோட கேமியோ ஓகே. திடீர்னு அந்த மட்ட சாங்ல த்ரிஷா வந்துட்டு எங்கப்பா அந்த எல்லோ சரி அப்படின்னு கேட்கறதுக்குள்ள காணாம போயிருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு டக்குன்னு காணாம போயிடுறாங்க. அவ்வளவுதான். பட் அவங்க கொடுத்த அந்த சாங்கை பெர்ஃபெக்டா சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஹீரோ புதுசா இருக்காரு. லவ் ஸ்டோரி ஃபுல்லாவே லவ்வா தான் இருக்கு. அப்ப நல்லா இருக்குதா? லவ் ஸ்டோரியா சூப்பரா உனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலதான் ஒரு மைனஸ். இந்த கதையை நம்ம ஸ்பாயில் பண்ண வேணாம். பட் ஒரு லவ்வா இவங்க ஒரு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அந்த லவ்ல வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆகுது. அதுக்காக ஒரு தியாகம், அதுக்காக ஒரு கோபம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த லவ்வுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. பட் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற ரேஞ்சில் இது வரைக்கும் எல்லா படத்துலயும் பார்த்திருப்போம். பட் இங்க அந்த லவ் நமக்கு பாக்குறப்போ ஒரு சின்ன பசங்களோட லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. பெருசா வந்து அந்த லவ் ஃபீல் நமக்கு வந்து கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா அவங்களும் அந்த டாக்டர் கேரக்டர்லயே பார்த்துட்டோம். இவரும் வந்து புதுசா வந்து ஒரு ஹீரோ. பட் இவர் பார்க்க கொஞ்சம் தனுஷ் மாதிரி இருக்கிறாரு. ஈவன் பாடி லாங்குவேஜும் வந்து சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே தனுஷ் மாதிரி தான் பண்றாரு. அவர் பேசுற விஷயமாகட்டும், தனுஷ் ஒரு ஃபீல் தான் வருது அவர் பண்ற பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஈவன் அவரே வந்து ஏதோ இன்டர்வியூலயோ ஏதோ சம்திங் மாதிரி கூகுள்ல கேட்ட கேள்விகளை பதில் சொல்லிட்டு இருப்பார்ல, அது வந்து சொல்லியிருப்பாப்ல தனுஷ் சார் நடிச்சு காமிப்பாரு. அதை பார்த்து அப்படியே நான் அந்த ரெப்ளிகா மாதிரி அதை அப்படியே பண்ணுவாங்க அப்படின்பாரு. சோ அதனால இந்த ஜீன்னால தனுஷோட சில மேனரிசம் வந்திருக்கு அப்படிங்கறத தாண்டி அவர் பார்த்து இவர் அப்படியே பண்ணதுனால மேபி நமக்கு சில சீன்ஸ் எல்லாம் அப்படியே தனுஷ் நடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ போக அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் அவர் கிரியேட் பண்ணுவார் நம்புவோம். பட் எந்த ஒரு சீனுமே வந்து ஹீரோ வந்து கிரிஞ்சா இருக்குதுப்பா 2K லவ் ஸ்டோரியில சில நேரம் கிரிஞ்சா ஏதோ பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரில ஏதோ ஒன்று ஃபீல் இருக்கா அப்படின்னு கேட்டா அவ்வளோ இல்லை. ப்ராப்பரா ஒரு குட் ஸ்டார்ட்னு சொல்லலாம் இவருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட். இதுக்கப்புறம் இவர் டெவலப் ஆயிருக்கு ஒரு ஹீரோவா. அண்ட் ஹீரோயினா இவங்களோட ரோல் வந்து இது வரைக்கும் நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சைல்டு இல்லைன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ரோலையே பார்த்துட்டு இருந்தோமா. டக்குன்னு ஒரு ஹீரோயின் இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, இவங்க வந்து ஒரு லவ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நல்லா டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் ஓகே, அவங்களுக்கு கொடுத்த ரோல அவங்க ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் லவ்வும் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு லவ் மாதிரியும் ஃபீல் ஆகாது. ஏன்னா டக்குன்னு செய்வாங்க, டக்குன்னு புரிஞ்சிருவாங்க, டக்குன்னு ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு அட்ராக்ஷன் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல தான் போயிட்டு இருக்கும். ஒரு இவங்க அழுகுறாங்களே இவ்வளவு ஃபீல் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு கிரியேட் ஆகாது. அந்த கதையை போர் அடிக்காம கொண்டு போனதுக்கு மெயினான இன்னொரு ரீசன் காமெடி. அந்த காமெடியை ப்ராப்பரா ஈவன் படத்திலேயே சூப்பரா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேரக்டரா கூட இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மேத்யூ லியோ படத்துல வந்திருந்தாருல பையன் கேரக்டர்ல, அவர்தான். அவரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மினி சந்தானம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் காமெடி எல்லாமே வந்துட்டு ஒன்றும் பெரிய சூப்பர் காமெடி வாவ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் அந்த அவரோட ஒரு மேனரிசம்ல அவரோட அந்த ரியாக்ஷன்ஸ் அவரோட ஸ்டைல்ல ஒரு கொடுக்குற அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஈவன் நார்மல் காமெடி கூட அவரு சொல்றப்போ நல்லா இருக்குது. நல்ல காமெடியா சிரிப்பா இருக்கு. ஸோ மேத்யூவோட கேரக்டர் சூப்பர். இந்த காமெடியின் கேரக்டர் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். மற்ற கேரக்டரோடவும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த இன்னொரு கேரக்டர் வரும். அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அந்த கேரக்டர்னால தான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டும் ஒரு படத்துல ஒன்று நடக்கும். திடீர்னு டக்குன்னு வந்து ஒரு டான்ஸ் போட்டு போயிடுவாங்க. அது வந்து அஞ்சலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி இது வாவ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓகே, ஒரு நார்மல் அட்ராக்ஷன். அதுல வந்து இவங்க அப்படி ஒரு லவ் ஒரு டக்குனு ஒரு லவ் பண்றாங்க, டக்குனு பிரிஞ்சு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. இது வந்து தனுஷ் வந்து டக்குனு ஒரு ஸ்டோரி எடுக்கணும், ஒரு லவ் ஸ்டோரி ரெடி பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி எடுத்து அந்த லவ் ஸ்டோரியில ஒரு புதுமுகத்தில அறிமுகப்படுத்தலாமே அப்படிங்கறதுக்காக எடுத்து ஒரு படமா இருந்தது. ஓகே, ஒரு போர் அடிக்காம ஒரு லவ் ஸ்டோரியா ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்னு சொல்லலாமா? ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான யூஸ்வல் லவ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா ஓகேவா போயிட்டு இருந்துச்சு. போர் அடிக்காது. நல்ல ஒரு கதை.